அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஈத்துக்கு முன்னாடி நாள் அரஃபா நோன்பு வைக்கிறதுக்காக தான் எந்திரிச்சிருந்தோம். என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா நெய் சோறு, மட்டன் கிரேவி, அது கூடவே மாம்பழமும் மாங்காய் பச்சடியும் தான் சாப்பிட்டோம். நல்லபடியாக சகர் செஞ்சுட்டு படுத்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் எடுத்த vlog தான். இந்த டைமை வந்து இலை மருதாணி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதையுமே அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. 2 கையிலையுமே வச்சமே எடுத்துட்டோம். ஒரு 2 hours போல் தான் வச்சுருந்துருப்பேன். அப்போயுமே அவ்வளோ ஸ்ட்ரைன் வந்துருந்துச்சு. இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நோம்பு திறக்கிறதுக்காக வந்திருந்தோம். என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா சமோசா மட்டும் அம்மா கடையில் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி, ரோஸ் மில்க், பனானா மில்க் ஷேக், அது கூடவே சோளம் அம்மா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கான இஃப்தாரை முடித்தோம். இஃப்தாரெலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டோம். ஈத் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக முன்னாடியே நாள் நைட்டே நம்ம ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி இங்கே மார்னிங் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா ஈத் மார்னிங் வந்து நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக டைம் இருக்காது. அதனால் கொஞ்சம் முன்னாடி நாளே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். என்ன ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அம்மா வந்து கோழி ஆனம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடல் பாசியுமே ஊற்றி உரைய வச்சாச்சு. அப்போ தான் மார்னிங் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வட்டலை பத்துக்குமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி பாயில் பண்ணுறதுக்காக குக்கர்லேயுமே வச்சுட்டாங்க. எப்போவுமே நம்ம நாள் நைட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும்ல. அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடமே வந்துடுச்சு. ஸோ அது கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் இலை கொடுக்குறது, அம்மா கொஞ்சம் இலை கொடுக்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டே அவுட்ஃபிட்டுமே எடுத்து வச்சுடுவேன். என்ன இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஷால் வந்து அட்டாச்சான ஒரு லாங் ஃப்ராக் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிஜாப் அண்ட் அபாயாவுமே எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேஸ்டல் க்ரீன் கலரில் தான் அபாயா சூஸ் பண்ணியிருந்தேன். ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு. Approximately 10 hours later. இது ஈத் மார்னிங் எடுத்த vlog தான். எங்கள் ஊரில் வந்து 7:30க்கு ப்ரேயர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 7 o'clockலாம் கிளம்பி வீட்டிலேருந்து ப்ரேயருக்கு போயிட்டோம். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு துவாலாம் கேட்டுட்டு சலாம்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா பரோட்டா தான் அம்மா சுட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி, கோழியானம், அப்புறம் வடை சமோசா மட்டும் அம்மா கடையில் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வட்டலப்பம், அப்புறம் இட்லி, தேங்காய் சட்னி, இதெல்லாம் தான் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டோம். A few moments later. ஆடு இருக்கிறதுக்கு ஆளுமே வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் போட்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கவரில் போட்டு நேம் எழுதி கொடுக்குறது தான் பெரிய வேலையே. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியல வீட்டில். அதனால மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மந்தியுமே டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் வீட்டில் பொரிச்சிருந்தோம். இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கான லஞ்சை முடித்தோம். அது கூட என்னென்ன வந்துருந்துச்சு அப்படின்னா வெஜ்ஜு சேலட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மயனஸ் வந்துருந்துச்சு. வீட்லேயுமே கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம் மயனஸ். அதுக்கப்புறம் ரெட் சட்னி, க்ரீன் சட்னி, இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. A few moments later. ஈவினிங் போல் ஒரு ஃபேமிலியோடு கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி பீச்சுக்கு தான் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குமே போயிட்டு இருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து தரங்கம்பாடி பீச் வந்து ஒரு 1/2 hour தான் டைம் எடுக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போகிற வழியில் ஹார்பருக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் யாருமே ஹார்பர் பார்த்ததில்லைன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அங்கே போயிட்டு தரங்கம்பாடி பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம்.
நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹார்பரே வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் திரும்பி தரங்கம்பாடி பீச்சுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம பீச்சுக்கு போனால் முக்கியமாக நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடாம வரமாட்டோம். ஸோ அதனால் அதையுமே வாங்கியாச்சு. நான் வந்து குல்ஃபியும் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு காருக்கு போயிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் காரைக்காலில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீட்டு மேக்ஸுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் ஃபலோடாலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வரும்போது வாடாவும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 8 o'clock இருக்கோம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஈத் டே அன்னைக்கு இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு ஈத் டே எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.